வெற்றி பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுதைய அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்களுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, லெபனான் பெரிய அளவில் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த லெபனானை தலைமையாக கொண்டுதான் அந்த ஹிஸ்புல்லா இயக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஹிஸ்புல்லாங்கிறது ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இஸ்ரேலுக்கு தொடர்ந்து இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, ஒரு இராணுவம் மாதிரியான ஒரு வலிமையோடு இவர்கள் இஸ்ரேலை எதிர்கொண்டு இருக்கிறதுனால மிக கடுமையான ஒரு சூழலுக்குள்ள இஸ்ரேல் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதனால இவங்களை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இவர்களை முழுமையான முறையில் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு போர் துவங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த இஸ்ரேலுக்கு தேவைப்படுகிறது. இதனால லெபனான் மீது எப்பொழுது வேண்டுமானாலும் இஸ்ரேல் போர் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலிருந்தே இருந்துகிட்டு இருந்தாலும் கூட தற்பொழுதைய சூழல் படி அதுக்கு ஒரு சாத்தியமில்லாத ஒரு நிலையா இருக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த இஸ்ரேலுடைய அந்த ஆயுத பற்றாக்குறை, பொருளாதார சரிவு, அமெரிக்கா ஆதரவு கொடுக்கறதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய சூழல், இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருந்துகிட்டு இருக்கிறதுனால லெபனான் மேல ஒரு பெரிய அளவுல போர் தொடக்க முடியல. ஹிஸ்புல்லாவையும் இவர்களால இதனால சரியா எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு சூழல். இதனால இப்ப நிலைமை என்னவா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஹிஸ்புல்லாவையும் அதன் தலைவர்களையும் முழுவதுமாக கொன்றொழிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டளை மொசாட் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த உளவுத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி கசிந்த ஒரு தகவல் தான். ஆனால் தற்பொழுதைய நிலைமை என்னவா இருக்குது அங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, மொசாட் தன்னுடைய பணியை எப்பொழுதோ அங்கு துவங்கிவிட்டது. தொடர்ந்து அந்த லெபனானில் அந்த ஹிஸ்புல்லா தலைவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தி நமக்கு இதை தான் எடுத்து காட்டுகிறது. இது போக அந்த மொசாட் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நேரடியாக இஸ்ரேல் மக்களை களத்தில் கொண்டு வரல. ஏன்னா அவர்கள் எளிதாக பிடிக்கப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக இருக்கலாம். அப்போ மொசாட் இந்த இடத்துல எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, வெளிநாட்டை சேர்ந்தவர்களை இந்த உளவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதாவது டச் நாட்டை சேர்ந்தவங்க, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பல வெளிநாட்டை சேர்ந்த மக்கள் அங்கே உளவு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தற்பொழுது ஆதாரப்பூர்வமாகவே வர தொடங்கி இருக்குது. அதாவது பெய்ரூட்டில் ஒரு பக்கமாக சில பேர் இந்த கடற்கரை ஓரமாக மர்மமான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறத கண்காணிச்ச ஹிஸ்புல்லா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் பொழுதுதான் அவங்க கிட்ட இராணுவ ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் இருக்கிறது தெரிய வந்தது. அவங்க 6 பேர் மொத்தம் டச் நாட்டை சேர்ந்தவர்கள். அந்த டச் நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த தூதர்கள் கிட்ட கேட்கும் பொழுது அவங்க அப்பாவிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்பாவிகள் கிட்ட எதுக்காக இந்த இராணுவ ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது அதுக்கு சரியான பதில் அவங்களால கொடுக்க முடியல. ஹிஸ்புல்லா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, முதல் கட்டமாக லெபனானுடைய புலனாய்வு துறையினரிடம் இவங்கள் ஒப்படைச்சாங்க. ஆனால் இவர்கள் விசாரிக்கிற முறையை பார்க்கும் பொழுது இவர்கள் பல விதமான பின்னணியை கொண்டவங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுனால ஹிஸ்புல்லா மறுபடியும் அவர்கள் அந்த 6 பேரையும் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி லெபனானுடைய தலைநகரம் பெய்ரூட்டுடைய இன்னொரு பக்கம் அல் கஃபாத் அப்படிங்கிற அந்த ஒரு இடம். அந்த இடத்துல நிலைமை என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தொடர்ந்து செல்போனில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல நிலவரங்களை படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கார். கடைசியில் அவரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அவர் எடுத்த எந்த படமும் அந்த ஸ்டோரேஜ் ஆகும் இல்லையா மொபைலில், அது எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு சாஃப்ட்வேர் அங்கே ரொம்ப ஒரு அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ இவர் மேலே சந்தேகப்பட்டு விசாரிக்கப்படும் பொழுது இவரும் ஒரு உளவுத்துறையை சேர்ந்தவராக இருக்கலாம், மொசாருடைய ஆளாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் அவர்கள் மேலேயும் வந்திருக்கு. அப்போ இவங்க எல்லாம் வளர்ச்சி பல இடங்கள் பிடிபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மொசாட் லெபனானில் தன்னுடைய வேலையை துவங்கி இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இப்போ ஹிஸ்புல்லா இவர்களை எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ இது மாதிரியான சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்துமா, இல்லை வேறு வகையான வழிகளில் மொசாட் மாதிரியே இவர்களும் சில விஷயங்களில் இறங்கி ஏதாவது ஒரு நிலையை கையாள்வார்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இஸ்ரேலில் உள்ள நிலைமை என்ன அப்படின்னு சொன்னாக்க, நெதன்யாகுடைய அந்த செல்வாக்கு பல இடங்களில் சரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தது தான். நெதன்யாகுவை அங்கே இருக்கக்கூடிய யூத மக்களை தற்பொழுது விரும்பவில்லை. ஏன்னா ஒரு இனப்படுகொலை தெளிவாக நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் பல நாடுகள் அதை கண்டிக்குது. பொதுமக்கள் எல்லாரும் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய நிலையில் அவங்க நெதன்யாகுவை தற்பொழுது விரும்பவில்லை. பைடனும் என்ன பண்ணிட்டாரு, ஜோ பைடன், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாக்க, இல்லை இந்த போர் முறை சரியா இல்லை, வெறுமனே அப்பாவி மக்கள் மட்டுமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஒரு படுகொலை நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, இவர்கள் பொறுமையாகவே இந்த போரை நடத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கும் பொழுது நெதன்யாகு இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். இருந்தாலும் அமெரிக்கா தொடர்ந்து நட்பின் காரணமாக ஆயுதங்கள் அனுப்பி கொண்டே இருந்தது. தற்பொழுதைய நிலைமை அங்கே என்ன அப்படின்னு சொன்னாக்க,
நெதன்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரான பென்னி கான்ஸ், இவர் தற்பொழுதைய போர் அமைச்சரகத்தில் அந்த இராணுவ அமைச்சராக இருந்துகிட்டு இருக்கிறார். இந்த இராணுவ அமைச்சர் தான் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துகிட்டு இருக்கிறார். இவரை தற்பொழுது ஜோ பைடன் ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார். வெள்ளை மாளிகைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வெள்ளை மாளிகை அழைப்பது, இஸ்ரேலை சேர்ந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அழைப்பது அப்படிங்கிறது இது முதல் முறை. இதனால் நெதன்யாவு கோபத்துடைய உச்சிக்கே போயிருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தும் நிலவுது. அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, ஜோ பைடனுக்கும் நெதன்யாவுக்குமான ஒரு கருத்து வேறுபாடு பெரிய அளவில் முற்றுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமையும் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். தற்பொழுது பென்னி கான்ட்டுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஜோ பைடனுடைய முழுமையான ஆதரவு வந்து அவர் பெற்றிருக்கிறார். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜோ பைடன் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார்? ஏற்கனவே நெதன்யாவுக்கும் அவருக்கும் நல்ல நட்பு தானே இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வேற ஒன்றும் இல்லை, அமெரிக்காவிலையும் தற்பொழுது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால இந்த போருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தன்னை நல்லவராக காட்ட நினைக்கிறார் ஜோ பைடன். இந்த சூழ்நிலையில் தான் ஜோ பைடன் இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் நிலவுகிறது. பார்ப்போம் எப்படியெல்லாம் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது, காலம் யாரை எப்படியெல்லாம் மாற்றும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்தடுத்த நிலைமைகள் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்தே பார்ப்போம். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.